ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை வெங்காயத்தையும் பூண்டையும் உரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஸ்லைஸாக, அதாவது கொஞ்சம் தடிப்பாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்குப்போம். அது கூடவே 2 தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் எடுத்து வச்சுட்டு நம்ம வெண்டைக்காயை நம்ம ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துப்போம். கூட நம்ம காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் அண்டு பூண்டையும் நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுப்போம். அது ஒரு ஃப்ளேவர். கருவேப்பிலை போட்டாலுமே எந்த குழம்பா இருந்தாலும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் குழம்பு. நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ் அளவு நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காய்ந்த மிளகாயும் வெண்டைக்காயும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும், 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கி எடுத்தாச்சு. நான் லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை நம்ம வெண்டைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். நான் கூட தண்ணி ஆட் பண்ணேன். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. ரொம்ப வெரி சிம்பிள். டேஸ்ட்டும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கேளுங்க. நான் போடுற குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.